தொழில்துறை, பள்ளிக்கல்வித்துறை, செய்தித்துறை, இந்த துறையாக இருந்தாலும் இதுவரை இருந்த ஆட்சியாளர்கள் செய்த பணிகளை ஒருபோதும் அதிலிருந்து குற்றம் குறைகளை இன்னும் பணிகள்லாம் நாம் செய்வோம். இது வரைக்கும் இந்த ஆட்சியாளர்கள் போன ஆட்சியில் செய்யறதை தொடர மாட்டாங்க. அதுல ஒரு பழிவாங்க மறைச்சிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய போக்கு கிட்ட கிடையாது. குறிப்பாக தொல்லியல் துறையை பொறுத்த வரைக்கும் காலையிலிருந்து தேர்காலையிலிருந்து அடுத்தடுத்து நாங்கள் ஆய்வு பணிகளை மேற்கொள்கிறோம். கீழடி தமிழர்களுக்கு மட்டுமல்ல, நாகரிகத்திற்கு ஒரு பெரிய தாய்மடி. உள்ள நிற்கும் போதே எனக்கு சிலிர்த்து போச்சு. ஒரு பக்கம் கிடைக்கக்கூடிய தக்களிகள் நெசவு இருந்ததற்கான சான்று, ஒரு பக்கம் ஒட்டி கிடக்கும் அந்த கிளாஸ் பீட்ஸ் வணிகம் நடந்ததற்கான சான்று. உரை கிணறு இருக்கு, அங்கிருந்து கால்வாய் கட்டிக்கு கொண்டு வந்திருக்காங்க. தொட்டியில சாயம் போட்டிருக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு ஃபேக்டரி இருந்திருக்கு. சரி, சாயத்திலிருந்து வெளியேறிய தண்ணீர் அதை இன்னொரு தொட்டியில கூழாங்கற்களை நிரப்பி அதை ரீசைக்கிள் பண்ணி இன்னொரு உரை கிணறு சுத்தப்படுத்தி விட்டுருக்காங்க. அப்ப நாகரிகம் இருக்குமா சான்று ரீசைக்கிள் ரீயூஸ்லாம் சில விளக்கங்கள் கேட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. அது பெண்டிங்ல 3 வருஷமா இருக்கு. அந்த கரியில் போல் மாதிரி நெருக்கடி என்பது ஒரு மொழி பேசக்கூடிய சமூகத்தினுடைய ஒரு பெரிய வெற்றியான ஆக்கக்கூடாது. இது எப்படி ஹரப்பா முகஞ்சரை தூக்கி பிடிக்கிறோம், அங்க இருக்கக்கூடிய அந்த கழிவு நீரை வெளியேற்ற வசதிகள் ஏந்துறோம். இங்க இருக்கே, இங்க கழிவு நீருக்கும் குடிநீருக்கும் அற்புதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு படிநிலையிலும் அதை சயின்டிஃபிக்காவும் நம்ம நிரூபிப்போம். நாம பழம்பெருமை பேசுவோம், மொழி பேசுவாங்க, தமிழர் தமிழ் மண் இது குறித்து பேசும்போதெல்லாம் சான்றதா இருக்கு. யார் விஞ்ஞான சான்று இருக்கு, தொல்லியல் சான்று இருக்கு. அப்ப இதை இந்த தொடரும் கருத்தியல் ரீதியாக மீண்டும் நிரூபித்து தேவைப்படுகிற அறிவு சான்றுகள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி விடாத அந்த சான்றுகள் செய்து முறைப்படியோடு பேசி இது ஒரு கீழடியினுடைய பெருமைகளை பறைசாற்றுவோம். இப்போ பாத்தீங்கன்னா பள்ளிகள் இன்னும் அந்த கட்டண விவரங்களை வைக்கல. நீங்க அறிக்கை விட்டு பாக்குறீங்க. ஏற்கனவே இது மாதிரி குற்றச்சாட்டை வந்த தனியார்களுக்கெல்லாம் தொலைபேசி ஊடாக அங்க இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அதிகாரி மூலமாக தனியாக நான் இருக்கிறேன். அதே மாதிரி எய்டட் ஸ்கூல்ஸ், அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் அனைவரும் எங்களுடைய மாநிலத்தினுடைய இன்று கூட இந்த ஆய்வுக்கு நடுவில் அரசு பள்ளிக்கு போய் அங்க இருக்கிற அரசு பள்ளியில பாத்தீங்கன்னா உருவாகிறாங்க. சரி, கலைத்துறையில ஏன் கலைத்துறையில அங்க போய் கலையரங்கில் இருந்து அதை நேரில் பார்க்கும்போது அது நலிந்து போயிருந்தது. அப்ப அந்த அரசு பள்ளி இருக்கிற கலையரங்கத்தை மேம்படுத்துவதற்கான விஷயங்கள் அந்த கோரிக்கை முடியும் பெற்று அதற்கான விஷயங்களை செய்யற. அப்ப இப்படியெல்லாம் செய்கிறப்ப அந்த தனியார் பள்ளிகள் அந்த ஃபீஸை குறைக்க தான் சொல்றோம். அரசு பள்ளிகளை பாதுகாக்க அவர்கள் கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் ஐயா அவர் ஒரு நேர்மையாளர். இதே தொட்டு விதத்தில் இருக்க ஒரு ஊரில் நின்று அந்த மாமனிதன் பேசினார். 10 இடத்துக்கு போய் பிச்சை வாங்கி வருவனை படிக்க விளையப்பாரு, நான் மதிய உணவை நான் போட்டேன்னு சொன்னார். அவர் பாதையை பின்பற்றி இன்று காலை உணவை விரிவுபடுத்தி இருக்கிறோம். பேசி அவர் பேசிய சில நிமிடங்களில் ஒரு ராணுவ வேகத்தோடு அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப கர்மவீரர் காமராஜரினுடைய ஆட்சி தொடர்கிறது என்றுதானே. இப்ப அரசு குறைவான மாணவர்களே படிக்கிறாங்க. தனியார் பள்ளிகள் கட்டமைப்பு வசதி மற்ற வசதிகளா இருக்கு. நம்ம அரசு பள்ளிகளுங்க கண் போன்றது. கண்ணை தான் பார்ப்போம், கண்ணால தான் பார்ப்போம். மற்ற பகல்லாம் வெளில தெரியாது. ஆனால் அரசு பள்ளிகள் என்பது கண் போன்றது வெளியே தெரியும். இது போல ஒரு இடத்துல என்ரோல்மெண்ட் வைத்து உடனடியாக தரணும். அரசு பள்ளிகள் மூடல்னு ஒரு கான்செப்டே கிடையாது. மாணவர்கள்